கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், தற்போது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை சென்டிமீட்டர் மழை அங்கு பதிவாகி இருக்கிறது? தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழை என்பது விட்டு வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக காலையில் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது சிதம்பரம் நகர பகுதி, அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, தூச்சத்திரம், சாமியார்பேட்டை, சிவபுரி, நடராஜபுரம், பெருங்காலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் முறையில் 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில மீண்டும் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் காலையில் விடுமுறை இல்லை என பள்ளி கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் விடுமுறை விடப்பட்டால் மீண்டும் பேருந்தில் பயணம் செய்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக தினக்கூலிக்கு செல்லும் தொழிலாளர்கள், அலுவலக ஊழியர்கள் என நேரத்திற்கு பணிகளுக்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மழை பெய்து வருவதால் சிதம்பரம் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையான வேணுகோபால் பிள்ளை தெரு, எஸ்பி கோவில் தெரு, கடலூர் செல்லும் வடக்கு மெயின் ரோடு உள்ளிட்ட பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி வருகிறது. மழைநீர் தேங்காமல் அப்புறப்படுத்த பணிகள் சிதம்பரம் நகராட்சி சார்பில் செய்யப்பட்டு வந்தாலும் கூட தொடர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத முகப்பு விளக்குகளை எரிவிட்டவாறு செல்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் சிதம்பரம் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட சேத்தத்தப்பு பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழையும், பரங்கிப்பேட்டையில் 14.1 சென்டிமீட்டர் மழையும், சிதம்பரம் நகரத்தில் 17.5 சென்டிமீட்டர் மழையும், அண்ணாமலை நகரில் 12.4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.